திண்டுக்கல்லில் இன்ஸ்டாகிராம் பிரபலங்களுக்கு விருது வழங்கும் விழா என்ற பெயரில் நூதன முறையில் மோசடி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. நம்ப வைத்து ஏமாற்றிய ஆத்திரத்தில் மாட்டு வியாபாரியை இன்ஸ்டா பிரபலங்கள் பொளந்தெடுத்துள்ளனர். நடந்தது என்ன? விமரிசையாக நடத்தப்படும் சினிமா விருதுகள் விழா நினைப்பில் பாடி கார்டுகள் புடைசூட இன்ஸ்டா பிரபலங்கள் ரேம்ப் வாக் வந்த காட்சிதான் இது. மிகப்பெரிய சாதனை நிகழ்த்துவதாக எண்ணி மாட்டு வியாபாரி வெள்ளையும் சொல்லையுமாக பவுசு காட்டியிருக்கிறார். ஆனால் தேர்தல் நேரத்தில் உரிய அனுமதியின்றி கூட்டம் கூட்டிய குற்றத்திற்காக விழா ஏற்பாட்டாளரையே போலீசார் ரேம்ப் வாக் அழைத்துச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விருது ஆசையில் வந்தவர்கள் ரகளை செய்து சாலை மறியல் வரை சென்றதன் பின்னணி என்ன? திண்டுக்கல் அருகே குளிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் முத்துப்பாண்டி. மாட்டு வியாபாரம் செய்து வரும் முத்துப்பாண்டி தேர்தல் நேரத்தில் கெத்து காட்டுவதாக நினைத்து நூதன வழியை பின்பற்றியிருக்கிறார். திண்டுக்கல்லில் தான் ஒரு பிரபலம் என்பதை நிரூபிக்கும் நோக்கில் இன்ஸ்டா பிரபலங்களுக்கு விருது வழங்குகிறோம் என அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக கூவி விளம்பரம் செய்தவர் விழாவில் பங்கேற்க ஆர்வம் உள்ளவர்களிடம் ஆயிரக்கணக்கில் வசூல் வேறு நடத்தியிருக்கிறார். பின்னர் இன்ஸ்டாகிராமில் வீடியோக்களை பதிவு செய்து மிகவும் பிரபலமானவர்களை கௌரவிக்கும் வகையில் விருதும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து குறித்த நாளில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மண்டபத்தில் நிகழ்ச்சியும் களை கட்டியிருக்கிறது. இதில் திண்டுக்கல், மதுரை, திருச்சி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் நூற்றுக்கணக்கானோர் பங்கேற்றிருக்கின்றனர். அதில் சினிமா விருது வழங்கும் விழாவில் பங்கேற்கும் பிரபலங்கள் ரேம்ப் வாக் செல்வது போன்று இன்ஸ்டா பிரபலங்கள் சிலர் பாடி கார்டுகளுக்கு மத்தியில் ஒய்யாரமாக நடந்து சென்றிருக்கின்றனர். விழா மேடைக்கு சென்றதும் விருது மற்றும் பணப்பலங்கள் கிடைக்கும் என்ற ஆர்வத்தில் பலரும் காத்திருந்தனர். அப்போது தாடிக்கொம்பு காவல் நிலைய போலீசாரும் அங்கு வந்தனர். வந்ததும் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளரை அழைத்து உரிய அனுமதி வாங்கினீங்களா என கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். அப்படி எதுவும் அனுமதி வாங்கலையே என மாட்டு வியாபாரியான முத்துப்பாண்டி திருதிருவன விழித்திருக்கிறார். மறுபுறம் நிகழ்ச்சிக்கு வந்தவர்களுக்கு உணவு எதுவும் தயார் செய்யவில்லையோ என்று பசியில் இருந்தவர்கள் கேள்வி கேட்டு துளைத்து எடுத்திருக்கின்றனர். அத்துடன் விருது கிடைக்குமா கிடைக்காதா சொல்லுங்க ஐயா என்று இன்ஸ்டா பிரபலங்கள் கேள்வி கணைகளையும் தொடுத்துள்ளனர். இதற்கிடையே நிகழ்ச்சிக்கு உரிய அனுமதி பெறாததால் அனைவரும் கலைந்து செல்லுமாறு போலீசாரும் அறிவுறுத்தினர். இதை கேட்டு அங்கு வந்திருந்தவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதில் ஒரு சிலர் ஆத்திரத்தில் அவரை மொத்தி எடுத்துவிட்டனர். தொடர்ந்து பெண்களும் திருநங்கைகளும் தங்களிடம் வசூலித்த பணத்தை திருப்பி கேட்டு தகராறும் செய்தனர். உடனே பணத்தை கொடுக்கலன்னா போராட்டம் நடத்துமோ என கூறி சாலையில் வாகனங்களை மறைத்து உருண்டு புரண்டனர். இதையடுத்து இங்கிருந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை அப்புறப்படுத்தினர். தேர்தல் நேரத்தில் அனுமதியின்றி கூட்டம் கூட்டியது தொடர்பாக போலீசார் விசாரணையும் நடத்தி வருகின்றனர். விசாரணை முடிவில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விருது வழங்க விழா நடத்துவதற்காக 300க்கும் மேற்பட்டோரிடம் மொத்தம் 3.5 லட்சம் ரூபாய்க்கு மேல் வசூலித்து மோசடி செய்ததாக குற்றமும் சாட்டப்பட்டிருக்கிறது. இன்ஸ்டாகிராம் பிரபலங்களுக்கு விருது வழங்கும் விழா என்ற பெயரில் நூதன முறையில் மோசடி செய்த சம்பவம் திண்டுக்கல்லில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.